சென்னை திருவான்மியூரில் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது வருகிற 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 28ஆம் தேதி இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற இருக்கக்கூடிய இடத்தில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா ஆகியோர் பொதுக்குழுவை எவ்வாறு நடத்துவது, அரங்கு மற்றும் உணவு ஏற்பாடு செய்யக்கூடிய இடங்கள், உணவு தயார் செய்யக்கூடிய இடம் ஆகியவற்றை தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றனர். 28ஆம் தேதி இந்த பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு, தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு இமெயில் மூலமாக, அதாவது மின்னஞ்சல் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் 28ஆம் தேதி இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடங்கள், விஜய் வரக்கூடிய வழி, அவர் எவ்வாறு உள்ளே செல்வார், அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றை அந்த துபாய் பவுன்சர்கள், விஜய்க்கு ஏற்கனவே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் இந்த துபாய் பவுன்சர்கள் தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்கின்றனர். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கும் அவர்களே பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள நிலையில் துபாய் பவுன்சர்களை வைத்து விஜய் வரக்கூடிய வழி மற்றும் உள்ளே செல்லக்கூடிய வழி உள்ளிட்டவை ஏற்பாடுகளை தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர். வருகிற 28ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன்.